ஜனதா மேல வச்ச குற்றச்சாட்டு இம்முறை தீர்க்கப்பட்டதா? பாரதிய ஜனதா சொன்ன குற்றச்சாட்டு, என் தம்பி அண்ணாமலை அதிமுக ஒரு ஊழல் கட்சி, திமுக ஒரு ஊழல் கட்சி என்று குற்றம் சாட்டினார். அடுக்கடுக்காக ஆதாரங்களோடு குற்றம் சாட்டினார், சான்றுகளோடு. இப்போது அந்த ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட அதிமுக ஊழலற்ற கட்சியாக மாறிவிட்டதா? தலைவியே ஊழல் குற்றச்சாட்டுல சிறையில் இருந்தபோது எப்படி அந்த கட்சி ஊழலற்ற கட்சியாக மாறிவிட்டது? இப்போதுக்கு கூட்டணி வைத்தீர்கள். அப்போது பாரதிய ஜனதா மதவாத கட்சி என்று சொன்னவர்கள் இப்போது மதவாதத்தை விட்டுவிட்டு வெளியேறி வந்து விட்டதா? எதற்காக கூட்டணி வைத்தீர்கள்? இதுதான் பிழைப்புவாதம், சந்தர்ப்பவாதம். மக்களின் நலனை விட்டு தங்களின் அற்ப தேர்தல் வெற்றியே முதன்மையானது என்று நிற்கிற, தங்களின் பதவியே மேன்மையானது முதன்மையானது என்று கருதுகிற சந்தர்ப்பவாதம் என்கிறோம். ஊழல் லஞ்சம், எந்த கட்சி இதில் ஊழல் லஞ்ச குற்றச்சாட்டில் இல்லை? எந்த கட்சி இல்லை? பாரதிய ஜனதா அமலாக்கத்துறை மூலமாக சோதனை செய்த இடி ரைடு விட்ட இடத்தில் எல்லாம் பணம் வாங்கி இருக்கிறது. தேர்தல் பத்திரத்தின் மூலமாக, எலக்ட்ரல் பாண்டில் மூலமாக அதிகமாக பணம் வாங்கிய கட்சி பாரதிய ஜனதா. எல்லா முதலாளியிடமும் வசூலிச்சிருக்கிறது. அதிகமாக காசு வாங்கியது காங்கிரஸ், அதிகமாக காசு வாங்கியது திமுக. எஸ்பிஐங்கிற ஒரு இது சொல்லுது, ஒரு அமைப்பு. இந்திய தேர்தலிலேயே தேர்தலில் போட்டியிட்ட ஒரு அரசியல் கட்சி தேர்தல் பத்திரத்தின் மூலம், எலக்ட்ரல் பாண்டு மூலம் ₹1 கூட வாங்காத ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்கிறது. அந்த அறிவிப்பு வலையொலிகள் எல்லாம், வலைத்தளங்கள் எல்லாம், உங்களுடைய பகிரில் எல்லாம் பரவுகிறது, பாருங்கள். நாங்கள் மக்கள் இயக்கம், மக்களிடத்தில் மக்களிடம் வந்தவர்கள், மக்களிடம் கையேந்துகிறோம். எங்கள் மக்கள் கொடுக்கிறார்கள், அதை திரள் நிதி என்கிறோம். உங்களுக்கு தெரியுமா என் அன்பு சொந்தங்களே, நீங்கள் வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கு பறிக்கிற கட்சிகளோடு, வாங்குகிற கட்சிகளோடு நிற்கிறீர்கள், வாக்கு செலுத்துகிறீர்கள். என் பிள்ளைகள், என் தங்கைகள், என் தம்பிகள் வாக்கு சேகரிக்க போகிற போது பெரியவர்கள், உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்கள், பெரிய வருவாய் இல்லாத மக்கள், நீங்கள் கொடுக்கிற 1000-500 வாங்குகிற என் எளிய மக்கள், என் பிள்ளைகளை பிடித்து ஒரு பெரியவர் 2000 கொடுக்கிறார் செலவுக்கு. தாத்தா அவ்வளவு வேணாம், அவ்வளவு வேணாம் அப்படின்னு திருப்பி என் தங்கை 1000 கொடுக்கிறார். ஒரு அம்மா பார்த்தால் பாவமாக இருக்கிறது அந்த தாயை பார்க்கிற போது, அவள் என் தம்பிக்கு வேட்பாளருக்கு காசு கொடுக்கிறார், இந்த செலவுக்கு வச்சுக்கன்னு. அம்மா, நான் வாக்குக்கு காசு கொடுக்கறது போல வந்துவிடும் என்று நம்ம பிள்ளைகள் வாங்க இல்லை, இல்லை நான் தானே கொடுக்கிறேன் வச்சுக்க என்று. சிறு சிறு பிள்ளைகள் அப்பா அம்மா செலவுக்கு கொடுக்கிற காசை சேர்த்து ₹5000 உண்டியலில் வந்து, பெரியப்பா இந்தாங்க நீங்க தேர்தல் செலவுக்கு வைத்துக்கொள் என்று என் பிள்ளைகள் எங்களுக்கு கொடுக்கிறார்கள். நான் திருக்கோவிலூரில் நான் தேர்தல் பரப்புரை செய்து கொண்டிருந்தேன். ஒரு ஊரிலே ஒரு இடத்தில் இது மாதிரி பேசிவிட்டு போகும்போது ஒரு தம்பி அண்ணா 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 என்று கத்தி ஓடி வந்தான். ஓடி வந்து என்னை கிட்ட வந்து, அண்ணா அண்ணா இந்தாங்கண்ணா உங்களுக்கு தேர்தல் செலவுக்கு ₹5000 நான் வச்சுக்கிறேங்கண்ணா. அண்ணா நான் முடி வெட்டுருவேண்ணா, ஒரு வாரமா அந்த முடியை வெட்டி சிறுக அண்ணனுக்கு காசு கொடுக்கணும்னு சேமிச்சேன் நான். அந்த தம்பிக்கு தான் நான் இந்த களத்துல யாரோடும் சேராம எத்தனை 1000 கோடி பேரம் பேசினாலும், எவ்வளவு பதவியை தருகிறோம் என்ற ஆசை காட்டினாலும், பதவி ஆசையும் பணத்தாசையும் முக்கியமல்ல, என் இனம் வெல்வதும் வாழ்வதும் மீள்வதும் தான் கனவு என்று இந்த எளிய பிள்ளைகள் வைத்திருக்கிற நம்பிக்கையை கொலை செய்து விடக்கூடாது, கொன்று விடக்கூடாது. உன்னை விமர்சிக்கிறவனுக்கு நிரூபிக்க போராடாதே, உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையாயிருக்க போராடு என்கிறார். பணம், சாதி, மதம், சாராயம் எல்லாம் கொடுத்தும் தன்மானத்தோடும் இனமானத்தோடும் எளிய பிள்ளைகள் எங்களை தேடி இந்திய நாட்டை யாராள்வது என்பதிலே புதிய சின்னமான இந்த ஒரு மைக் சின்னத்தை 3வது 4வது பெட்டியிலே இருந்த அந்த சின்னத்தை தேடி சீமானுக்கும் அவன் தம்பி தங்கைகளுக்கும் வாக்கு செலுத்தி 36 லட்சம் தமிழ் மக்கள் இந்த மண்ணிலே நல்ல அரசியல் உருவாக வேண்டும், நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்கிற பெரும் கனவு கொண்டிருக்கிற என் பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள், என் தம்பி தங்கைகள், தனித்து நின்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் உருவாக்கி கொண்டு வருகிற கட்சி பெற்றுக்கானால் அது என் மக்கள் எங்களுக்கு கொடுத்த உயர்வு. 3வது இடத்தில் வைத்திருக்கிற என் பெற்றோர்கள், இவ்வளவு தூரம் கொண்டு வந்த என் தாய்மார்கள், என் தங்கைகள், என் தம்பிகள் முதலிடத்திற்கு கொண்டு போக மாட்டார்களா என்கிற
நம்பிக்கை எங்களுக்கு உண்டு.